Hi everyone, welcome to my channel. RRB எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 9 ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் என்ன நடந்திருக்கு, ப்ராஃபிட்டா லாஸா, எவ்வளோ ப்ராஃபிட்டோ எவ்வளோ லாஸு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து 15 ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 15 ஆர்டிகல்ஸ் வாங்கின காசை 9 ஆர்டிகல்ஸ் விற்கும் போதே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. அப்போ மிச்சம் விற்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட் தான் வந்து நடந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் 2 ரேஷியோ இருக்குது. நமக்கு கொஷினில் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம செல்லிங் ப்ரைஸை 9ன்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 15 ஆர்டிகல்ஸை வாங்கிட்டு 9 ஆர்டிகல்ஸ் விற்கும் போதே அவங்களுக்கு 15 ஆர்டிகல்ஸோட அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதனால 2 ரேஷியோவும் மாற்றி எடுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 9, செல்லிங் ப்ரைஸ் வந்து 15. இப்போ இதில் ப்ராஃபிட்ன்றது என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 15 மைனஸ் 9 6 பை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. 6 பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன 9. 6 by 9 into 100. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 3 2s are 6, 3 3s are 9. 2 by 3 into 100. 2 by 3 வேல்யூ என்ன 66.67. ஆப்ஷனில் நியர்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ்க்கு வேல்யூவே கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஷாப்கீப்பர் வந்து 2 டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 25%, இன்னொன்று வந்து 10%. இப்போது இந்த டிரான்சாக்ஷனில் இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இல்லைன்னா எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ்ன்றது வந்து என்ன 3x, மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது வந்து 5x. 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 25%, இன்னொன்று வந்து 10%. ஃபஸ்ட்டு நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 3645 கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை ரேஷியோவாக ஃபைன் பண்ண போகிறோம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5x. 5xல 2 டிஸ்கவுண்ட்டு 25% டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 75%, 3/4. 10% டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா 90/100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 3.375 வருது. செல்லிங் ப்ரைஸ்ன்றது 3.375x. நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் 3x இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் 3.375x இருக்குது. இப்போது செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து ப்ராஃபிட். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இப்போ 3.375லேருந்து 3 மைனஸ் பண்ணோன்னா 0.375 by 3 into 100. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணனா 3 1s are 3, 3 2s are 6, 3 5s are 15. 125 into 100, 0.125. அப்போது 12.5% ப்ராஃபிட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உமன் வந்து பிரிண்டட் ப்ரைஸ்லேருந்து 24% டிஸ்கவுண்ட்டில் அவங்களோட காரை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ அதே காரை அவங்களோட பிரிண்டட் ப்ரைஸ்லேருந்து, அதாவது மார்க் ப்ரைஸ்லேருந்து 20% அதிகமாக விற்றுருக்காங்க. அவங்களோட பர்சன்டேஜ் கெயின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிண்டட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 24% டிஸ்கவுண்ட்டில் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க.
அப்போ 100ல் 24%ன்றது 24, 100 மைனஸ் 24ல் 76. இப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்றது பிரிண்டட் ப்ரைஸை விட 20% அதிகம். 100 into 6/5 ஈக்குவல் டு 120. காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 76, செல்லிங் ப்ரைஸ்ன்றது 120. கொஷினில் பர்சன்டேஜ் கெயின் தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கெயினோட ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். 120 மைனஸ் 76 பை 76. 120ல் 76 மைனஸ் பண்ணோன்னா 44 பை 76 இன்ட்டு 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 57, 17 by 19. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரேட்ஸ்மேன் வந்து அவங்களோட குட்ஸை 25% அதிகமாக காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து கஸ்டமருக்கு 12% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு அஸ்யூம் பண்ணிட்டோன்னா மார்க்டு ப்ரைஸ் 25% வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகம். ஸோ 125. இப்போ டிஸ்கவுண்ட்டு 12% வந்து டிஸ்கவுண்ட்டு. செல்லிங் ப்ரைஸ் வந்து 125. டிஸ்கவுண்ட் 12 போயிடுச்சுன்னா 88. 88 by 100. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 25 5s are 25 4, 4 1s are 4, 22. இப்போ 22 into 5 மல்டிப்ளை பண்ணோன்னா 110. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100, செல்லிங் ப்ரைஸ் வந்து 110. ப்ராஃபிட்டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 110 மைனஸ் 100 10. இப்போ நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் 10, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. கேன்சல் பண்ண. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 33 மீட்டர் கிளாத்தை விற்கும் போது ராணியோட ப்ராஃபிட் வந்து 11 மீட்டர் கிளாத்தை விற்கும் போது உள்ள செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. செல்லிங் ப்ரைஸ் வந்து 33, ப்ராஃபிட் வந்து 11 மீட்ரு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் வந்து 33 மைனஸ் ப்ராஃபிட் வந்து 11. இப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது வந்து 22. நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. 11 by 22 இன்டூ 100. கேன்சல் பண்ணோன்னா 1/2. 2 into 50. 50% கெயின். ஆன்சர் ஆப்ஷன் சி.